ஹாய் மை டியர் ஃபேமிலி, இன்னைக்கு என்னோட டெய்லி ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு என்ன ஃபுட் கொடுக்கறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாகவே இருந்தது. சரி, எந்திரிச்சு கீரை கொஞ்சம் இருந்தது, அதனால அது ஒரு கூட்டு மாதிரி வச்சுட்டு சாதம் தொட்டுக்க எல்லாம் செஞ்சு லஞ்சுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். டெய்லியுமே சரி 5:30க்கெல்லாம் அலாரம் ஷார்ப்பாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் அலாரத்தை கட் பண்ணிவிட்டு 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். தூக்கம் வராது, சும்மா படுத்திருப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குமா, அதனால படுத்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும். இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு நிறைய டைம் தோணியிருக்கு, ஒருவேளை நம்ம மட்டும்தான் அப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. அதனால தான் கேட்குறேன். தியாவுக்குமே ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் 6 மணிக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா குக்கிங்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1 இல்லைனா 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆனால் சந்தை போடுவாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வருவோம். ரேட்டுமே ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கீரை பொன்னாங்கண்ணி கீரை, அதை தான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். பொதுவாகவே கீரைலாம் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கும்போது கீரை சாப்பிட்ற ஒரு ஹேபிட்டை விட்டுட்டோம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வாரத்தில் 2 நாள்னாச்சும் கீரை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். தியாவும் சாப்பிடுவா. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேங்கோ தான் கொடுத்துருக்கேன். நேற்று சுண்டல் அவிச்சு கொடுத்துருந்தேன், ஆனால் அதை அப்படியே கொண்டு வந்துட்டா. சரி, இன்றைக்கி மேங்கோ கொடுத்தா அது கொஞ்சம் அவள் விரும்பி சாப்பிடுவாங்கிறனால இன்றைக்கி இதை கொடுத்து விட்றேன். பட் ஆனால் ஈவினிங் தான் தெரியும் என்ன சாப்பிட்ருக்கா சாப்பிட்லன்னு. நமக்கெல்லாம் குழந்தை பிறந்ததும் அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி வளர்த்துறோம். அதனாலவும் என்னவோ தெரியல, அவங்க சாப்பிட்றதுல ரொம்ப ஒரு டிலே பண்ணுறாங்க. 2வது குழந்தைய கண்டிக்கவே மாட்டோம், ஆனால் அவங்க நல்ல சாப்பாட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுவா. சாய் கொடுத்தா நல்லா வேகமாக சாப்பிட்ருவான். அப்புறம் எதுக்கும் இருக்கட்டுமேனு இன்னொரு ஸ்நாக்ஸு பனானா வச்சுருந்தேன். இன்றைக்கி தியாவுக்கான லஞ்ச் ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சு. ஸ்கூலுமே நியர்பையில் தாங்க இருக்குது. ஒரு 10 minutes கூட ஆகாது போய் விட்டுட்டு வர்றதுக்கு. டெய்லி மார்னிங் சந்துரு தான் கொண்டு விட்டுட்டு வருவாங்க. விட்டுட்டு வர்றது மட்டும் இல்லை, அவளை எழுப்பி விட்றது, கிளப்பி விட்றது, ட்ரெஸ் மாற்றுறது, எல்லா வேலையுமே அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால் எனக்கும் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் எஸ்டர்டே நாங்கள் ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தோம். அங்கே நான் இந்த பீங்கான் கப்பு ஒரு நாள் வாங்கியிருந்தேன். ஆரஞ்சு கலரில் உள்ளது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஒரே மாதிரி 4 எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டிசைனில் 2 ஆரஞ்சு 2 பிளாக் வாங்கிட்டோம். ஃப்ரீ டைமில் ஏதாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னு எனக்குமே ரொம்ப ஆசை. அதுவும் இன்கம் வர மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலிக்குமே. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு ஸ்பெஷலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்போ தான் நான் யோசித்தேன். ஸோ நிறைய பேர் என்னை மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் டிஸ்கண்டினியூவும் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும். நமக்கும் ஜாப் வேணும், நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளால வெளில போகக்கூட முடியாது. எப்போதுமே சரி, ஒரு பொண்ணா எப்போதும் யாராச்சும் டிபெண்ட் பண்ணியே நம்ம இருந்துட்டு தான் இருக்கோம். அப்போதான் யோசித்தேன், நம்ம வீட்டில் இருந்தே படித்து இன்கம் வர மாதிரி ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்கேன். உண்மையான ஒரு நியூஸை தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அப்படி நான் தேடும்போது தான் இன்டர்வல் லேர்னிங் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளாலையும் ஆன்லைன் மூலியமாக படித்து டீச்சர் ஆக முடியும். இன்டர்வல் லேர்னிங் ஆன்லைனில் ECPC மாண்டிசோரி டிப்ளமோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸை நம்ம படிக்கிறதால வீட்டில் இருந்து டீச்சராக ஒர்க் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இது ட்ரஸ்டபிளானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நானும் இதில் ஜாயின் பண்ணி கிளாஸுமே அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான கோர்ஸ் 12 month நடக்கும். நமக்கு சும்மா இருக்கிற டைம்ல ஒரு 1 hour நம்ம இதை ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளால ஈஸியாக ஆன்லைனில் படித்து டீச்சர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் 8 monthல நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் 4 month பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி இன்டர்னல் ஷிப்பிங்கோட ட்ரைனிங்குமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதனால நமக்கு கொஞ்சம் சேலரியுமே கிடைக்கும். இவங்களோட கோர்ஸ்ல எஜுகேஷன் சைக்காலஜியுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, அவங்க அட்டென்ஷன் எப்படி கிடைக்கிறதுன்னு கரெக்டாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நல்ல டீச்சரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல பேரண்டாவும் நம்ம குழந்தைங்களையும் நல்லா வளர்க்க முடியும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இன்டர்நேஷனல் வைடு UK சர்டிஃபிகேட்டும் அவங்களே தந்துருவாங்க. இங்க உள்ள டீச்சர் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. நமக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை சூப்பரா கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணி பாருங்க.